சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் மாளிகையில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கு பிற்பாடாக சென்னையில் இருக்கக்கூடிய அதே போல சென்னை புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது சந்தித்து தேர்தல் நேரத்தில் நடைபெற்ற பணிகள் குறித்தும் அந்தந்த தொகுதி சார்ந்த பொறுப்பாளர்களிடம் அவர்கள் மேற்கொண்ட பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டு தற்பொழுது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதாவது ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்கராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி தொடர்ச்சியாக ஒரு தவறான கருத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை கடுமையாக தாக்கி பேசியதாகவும் அதே போல இஸ்லாமியர்களை குறித்து சொன்ன அந்த ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலானது முதல் கட்ட வாக்குப்பதிவானது கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட வாக்குப்பதிவானது வருகிற 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் அம்மாநிலத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் பெரும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் கடந்த ஒரு தினங்களுக்கு முன்பாக ராஜஸ்தானில் பேசிய அந்த உரை என்பது மிகவும் பல எதிர்ப்புகளை எதிர்கட்சி தலைவர்களிடம் இருந்து பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் செல்வத்தில் இஸ்லாமியருக்கு தான் முதல் உரிமை என கூறியதாகவும் நாட்டுக்குள் ஊடுருவியவர்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடியவர்களின் சொத்தையா எடுத்து தருவார்கள் என்பது போல பிரதமர் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதால் இது இஸ்லாமியர்களை மையமாக கொண்டு கூறியிருப்பது மதசார்பற்ற இந்தியாவில் மதத்தை பிரித்தாளுவதாக கூறி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த அதிமுக தற்பொழுது இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி இல்லை என பாஜக கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே பிரதமர் குறித்து எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்காத எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். பிரதமரின் இந்த பேச்சு என்பது உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களின் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்து சிறுபான்மை மக்களின் மனதில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்த வகையில் உள்ளதாகவும் மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் அமைந்திருப்பதாகவும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கண்ணியம் தவறி இது போன்ற கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. எனவே நாட்டின் நலனுக்காக இது போன்ற கருத்துகள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல இஸ்லாமியருடைய மனது புண்படும்படி இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல. இது மத நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய வகையில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக காங்கிரஸ் சார்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது போன்ற மத நல்லிணக்க பேச்சுக்களை பிரச்சாரத்தின் போது தவிர்க்க வேண்டும் என அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரவீன், நன்றி மாயாவதி.